அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஃதுல்லாஹி அல் ஜமா சார்பா வாராந்திர தர்பியா நடத்திட்டு வரோம். இந்த வாரம் பேச்சாளரா நம்ம ஏரியா இமாம் அஜரத் அவர்களை கூப்பிட்டுருவோம். ராத் நஃபீஸ் ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المكتوب عليهم ولا الضالين. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على رسوله سيد المصطفى وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير خطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையோட பார்வை என்னன்னா, தன்னுடைய அடியார்களை தனக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்ய வைக்கிறது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யறாருன்னா அதுல நன்மை தீமை ரெண்டு விதமா இருக்கும். ஒரு மனிதன் நன்மை செஞ்சா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், தீமை செஞ்சா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நன்மை எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டாலும் சரி, ஒரு தீமை ஏற்பட்டாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை பொருந்திங்க. இது ஒரு மூமினுடைய பண்பு பழக்கம். நம்ம அதிகமா நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தௌபா. அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவம் இழிச்சு கேட்கணும் அப்படின்னு அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த தௌபா அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஒரு சொல் வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஒரு சொல்லா இருந்தா அதுக்கு மதிப்பு கொஞ்சம் குறைவு. நம்மளோட சக மனிதனா நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு மனிதரை தினமும் பார்ப்போம். அவரு நம்ம நண்பர், நம்ம உறவுக்காரர், சொந்தக்காரர், நம்ம நெருக்கமா பழகி இருப்போம் இல்லையா? ஆனா நமக்கு அவரு சக மனிதர். ஆனா கொஞ்சம் வெளியே போய் பார்த்தோம்னா தான் அவருக்கு பிரச்சனை சூழலும் நல்ல விஷயங்களும் அவருடைய மேன்மையும் தெரியும். அதே மாதிரிதான் இந்த தௌபாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு சொல்லா தெரியும். ஆனா இந்த தௌபா அப்படிங்கிற அந்த வார்த்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ் இருக்கான்ல, அல்லாஹ் தானே நம்மளை படைச்சான், நம்மளாம் யாரு? அல்லாஹ்வினுடைய அடிமைகள். நம்மளோட தொழுகை, வணக்கம், இபாதத்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். முஸ்லிம்னா கட்டுப்படுதல், சிரமணிதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எல்லாமே ஒரே ஒரு சொல்லுக்குள்ள அடங்கும். அபுது, அடிமை. நம்மளாம் யாரோட அடிமைகள்? அல்லாஹ்வினுடைய அடிமைகள். இப்ப இந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது தான் தொழுகை, இதர அமல்கள், செயல்கள். சரியா? அதுல இந்த தௌபாவும் ஒண்ணு. தனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறதா ஒரு மனிதன் நினைச்சாதான் என்ன செய்வாரு? தப்பு செஞ்சா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போய் என்ன செய்வாரு? எஜமான் கிட்ட சொல்லுவாரு. அல்ல தான் தப்பு பண்ணா எஜமானுக்கு தெரிஞ்சா என்னுடைய எஜமான் என்னை கண்டிப்பாரு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்கு தௌபா செய்யக்கூடிய சிந்தனை இருக்கோ அந்த மனிதன் இறைவன் என்னை படைச்சவன், அல்லாஹ்னு ஒருத்தன் என்னை பாக்குறாங்கிற சிந்தனை அவனுக்குள்ள இருக்கும். இல்லாம என்ன செய்ய மாட்டாரு? தௌபா செய்ய மாட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு நாள்ல 70 முறை அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன். 70 முறை அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன். ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வேன், பாவ மன்னிப்பு கேட்பேன். இந்த தௌபானா என்ன?
அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டேன். முதல்ல நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கணும். நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், பாவம் மீட்சி கேட்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பாவத்தை நினைச்சு என்ன செய்யணும், வருத்தப்படும். இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சிட்டோமே அப்படின்னு என்ன செய்யணும், மனம் வருந்தணும், குமுறணும். மூணாவது, இனிமே என்னுடைய வாழ்க்கையில அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல சொல்லணும். நாலாவது ஒரு படித்தரம் இருக்கு. இந்த மூணும் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டியது. இன்னொரு மன்னிப்பு உரியவர்கள்ட்ட கேட்க வேண்டியது. இப்போ நம்ம ஒரு மனிதரை காயப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவங்கள மன்னிக்க மாட்டான். இப்ப 4 தரஜாக்கள்ல இந்த தௌபாங்கிறது வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 முறை தௌபா செஞ்சாங்க, 100 தடவை தௌபா செஞ்சாங்க அப்படின்ற ஹதீஸ்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தௌபாங்கிறது எதுக்காக, நம்மளுடைய ரப்புன்னு ஒருத்தன் இருக்கா, நான் அவனுடைய அடிமை அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நம்ம சிந்தனைக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இந்த தௌபாங்கிற வார்த்தையை நம்ம அதிகமா சொல்வோம், ஆனா அதிகமா செய்யறோமானா நிச்சயமா இல்லை. ஒரு தொழுகைக்கு பின்னாடி அல்லது சும்மா போகும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னோம், அது பெரிய, அந்த வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி இருக்கு, மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எந்த மகிழ்ச்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகிழ்ச்சினா அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்ன, ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதன் யாருமே இல்லாத ஒரு தனி காட்டுக்குள்ள அவரோட குதிரையோ ஒட்டகமோ அவரோட வாகனத்தோட போறார். அந்த வாகனத்துலதான் அவருக்கு தேவையான சாப்பாடு, உணவு எல்லாமே இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, நடு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட வாகனம் காணாம போயிடுச்சு. இப்ப சாப்பாடு, உணவு எல்லாம் அதுலதான் இருக்கு, காணல. கடவே தேடி அலையிற. நம்மளோட வளர்ப்பு பிராணி காணாம போச்சுன்னா எப்படி இருக்கும், அதுவும் நம்ம வச்சிருக்க வாகனம் காணாம போச்சுன்னா எப்படி இருக்கும். அதெல்லாம் சாப்பாடு இருக்கு, நம்ம கிட்ட வேற எதுவுமே தெரியாது, வழியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பசி, சாப்பாடு, தண்ணி எல்லாம் அதுலதான் இருக்கு. அவரோட பொருள் எல்லாம் அந்த வாகனத்து மேல இருக்கு. அந்த வாகனத்தை காணல, ஒட்டகத்தை காணல. கடவே தேடி அலைறாரு. இப்படி மரத்துக்கு அடியில் நின்று இருக்காரு. கடவே தேடி அலைஞ்சு ஓஞ்சு இப்படி மரத்துக்கு அடியில் நிக்கிறாரு. நிக்கும் போது அவரோட வாகனம் வந்துருச்சு. எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, வாகனம் வாங்கி கிடைச்சிருச்சு, எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. நபிசா சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல, அந்த மனிதன் போய் தான் வாகனத்தை பார்த்த உடனே இப்படி பேசிடுவாராம், எனக்கு என்னுடைய ஒட்டகம் கிடைச்சிருச்சு, வாகனம் கிடைச்சிருச்சு, அல்லாஹ் நான் எஜமான் நீ அடிமை அப்படின்னு வரும். நான் எஜமான் நீ அடிமை அப்படின்னு வரும். நான் எஜமான் நீ அடிமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி வரோம். எதுல? சந்தோஷத்துல. அப்ப எந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு இந்த மனுஷன். வார்த்தையில தான் ரப்புன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அல்லாஹ் படுவான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். யாரு தான் செஞ்ச தப்ப அல்லாஹ்விடத்துல சொல்லி முறையிட்டு தௌபா செய்வாரோ அந்த மனிதர்கிட்ட. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அந்த தௌபா இருக்கும். சரி, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, ஒரு பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அதை விட்டுருங்க. ஏன்னா அவர் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிருக்கலாம். அதற்காக அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிருக்கலாம், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துமோ அந்த அளவுக்கு தௌபா செய்யறது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்துல கண்ணியத்தையும் வாங்கி தரும். அல்லாஹ்விடத்துல நல்ல பெரிய கண்ணியம், பெரிய மரியாதை, பெரிய ஒரு அந்தஸ்தை வாங்கி தரும். அவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இணை வைக்கிறத தவிர்த்து
மத்த எந்த பாவம் அவர் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நினைவிப்பதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை இருந்தா மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு எதையுமே சொல்லல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரஹீம்னு ஒரு பேர் இருக்கு, கருணையாளன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் நடந்துக்கிறான். சொன்னாங்க ஒரு ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. இந்த விபச்சாரம் செஞ்சா எப்படி பார்ப்போம் அவங்கள? தரங்கிட்ட பார்வை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இந்த பொண்ணு இருக்கே இந்த பொண்ணு இப்படி தப்பு செஞ்சிருச்சுங்க, பெரிய பாவம் பண்ணிடுச்சு. அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் ஜினா செஞ்சுட்டேன். அந்த அம்மா மாசமா இருக்காங்க. அந்த அம்மா மாசமா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு வாங்க, அந்த அம்மா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கட்டும். அந்த அம்மாவை அனுப்பி வச்சாங்க. பிறகு மாசமா இருக்கும்போது தண்டனை கொடுக்க முடியாது. அந்த அம்மா சொல்றாங்க, ஹத்துங்கிற தண்டனைக்கு நான் ஆளாகிட்டேன், ஹத்துங்கிற தண்டனை வாங்கக்கூடிய ஒரு ஆளாயிட்டேன்னு சொல்றாங்க. பெரிய தப்பு இல்லையா? பெரிய தப்பு, பெரிய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பெக்கிற வரையும் விட்டாங்க. குழந்தை பிறந்துட்டு அங்கிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு கூட்டி வந்தான். தண்டனையை நிறைவேற்றணும். ஜினா செஞ்சா என்ன தண்டனை? கல்லால அடிச்சு கொல்றது. அந்த தண்டனை அந்த பெண்மணிக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. பெரிய பாவம் இல்லையா? பெரிய தப்பு தானே. ஜினாங்கிறது பெரிய பாவம், பெரிய தப்பு. உலகத்தோட பார்வையில அந்த பெண்மனுடைய தரம் எவ்வளவு? ரொம்ப மட்டத்துக்கு வச்சிருப்போம். ரொம்ப கீழ்த்தரத்துக்கு வச்சிருக்கோம். அந்த பெண்மணியுடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் சொல்ல வச்சாங்க. அந்த பெண்மணிய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் போய் இமாமத் செஞ்சு சொல்ல வச்சாங்க. முறதியெல்லாம் என்ன ரோசாக்காரரு டக்குன்னு போய் கைய பிடிச்சாங்க. நீங்க என்ன, இந்த அம்மா ஜினா வெளிப்பார்வையில முறதியெல்லாம் ஒரு கவலை இருக்கும்ல, அந்த அம்மா பாவம் செஞ்சிருக்கு, விசுவாசமா அந்த பெண்ணுக்கு தொழு வைக்கிறாங்கிறாங்களே, கையை பிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா அந்த அம்மாவுடைய தௌபா இருக்குல்ல, அந்த அம்மா தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பை விட்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க. செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க, தௌபா செஞ்சுட்டாங்க. அந்த அம்மாவோட தௌபா இருக்குல்ல, அந்த பெண்மணியுடைய தௌபா இருக்குல்ல, மதீனால இருக்க 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் 70 பேருக்கு அந்த பாவ மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த அம்மா மேல அல்லாஹ் வச்சிருக்க கண்ணியம் இருக்குது, அதை விட பரிசுத்தமானதுண்டா. அதை விட நீ பரிசுத்தமானவனா உமரேன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. நீங்க அதை விட பரிசுத்தமான ஆளா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, கையை விட்டாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத்தரும். இந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் படைச்சதுக்கான நோக்கத்தை சொல்லிட்டான். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக தப்பு செஞ்சிட்டோம், தௌபா செஞ்சிட்டோம், அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். மன்னிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அந்த தௌபா செய்யறோம் பாருங்க, அந்த தௌபா செய்யறதுக்கான எண்ணம் தான் நமக்கு வராது. என்னன்னா வரவே வராது. ஷைத்தான் வரவே விட மாட்டான். அவகாசம் கொடுத்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா. நீங்க அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுங்க? அழகான தௌபா என்ன செய்யுங்க? கேளுங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹும் அதை வலியுறுத்தினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு எதுவரையும் இப்போ அவகாசம் இருக்கும்? மிகப்பெரிய பாவி, இந்த 99 கொலை செஞ்சான்ற சம்பவம் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 99 கொலை செஞ்ச ஒரு மனிதன் அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? 100 கொலை செஞ்சாரு, அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பான அவர் நம்பினாரு. ஆனா நம்ம மன்னிப்புங்கிற விஷயத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நமக்கு டைம் இருக்கு, காலம் இருக்கு, சூழல் இருக்கு, அவகாசம் இருக்குன்னு நாமளே ஷைத்தான் என்ன செய்வான்னா, நமக்குள்ளே ஒரு சிந்தனை போட்டுக்குவான். டைம் இருக்கு, நாளைக்கு கேட்டுக்குவோம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் கேட்டுக்கலாம், அடுத்த மாசம் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை போடுவான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொண்டை குழியை அடைக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? அவகாசம் இருக்கு உங்களுக்கு. தொண்டை குழிய அடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தௌபாவுடைய வாசல் திறந்தே இருக்கும். என்னைக்கு தொண்டக்குழிய மரணம் அடைக்குதோ அன்னைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுரும். ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவங்க தான்.
அடிக்கடி இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். குல்லு பனி ஆதம ஹத்தாவூன், ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவங்க. வகைர ஹத்தாயின், அதுல ஆக சிறந்தவங்க யாரு, பரிசுத்தமானவங்க யாரு, வகைர ஹத்தாயின் அத்தவ்வாபூன், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு அடிமை இருக்கான், என்னுடைய அடிமை என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறான், நான் என்னுடைய அடிமைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். என்னுடைய அடிமை பாவ மன்னிப்பு கேட்டா நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அளப்பெரும் சந்தோஷம் அடைகிறேன். அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நான் அதை மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா நம்ம தௌபா செய்யறதுக்கான சிந்தனையை கொண்டு வரதே இல்லை. அடிப்படையில தௌபாங்கிற வார்த்தை ஏதோ சொல்லி கடந்து போற ஒரு சொல் கிடையாது. தௌபா செய்வோம், எப்ப நீங்க தௌபா செஞ்சா நல்லா ஏத்துக்குவோம், அல்லாஹ் ஏத்துக்குவோம், ஆனா செய்யணும். அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில நம்ம கிட்ட விரும்பக்கூடிய விஷயம் என்னது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைகள் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நிரூபிக்கிற ஒரு செயல் தான் தௌபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக என கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாசலுக்கு அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். தௌபாவுடைய மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த விஷயம் பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்து பேசலாம்ல. இந்த இடத்துல உங்களுக்கு தோணலாம், இந்த கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல நம்ம வந்து மன்னிப்பு கேட்கலாம், எல்லாட்ட மன்னிப்பு வந்து கேட்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா அதை எப்போ உங்களால நடைமுறைப்படுத்த முடியும், எப்போ அதை உங்களால செயல்முறைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு அல்லாஹ்வோட இடத்துல அல்லாஹ்வுடைய வீட்டுல நெருங்கக்கூடியவங்களா இருக்கீங்களோ அன்னைக்குதான் அதை கேட்க முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. நம்ம வந்து வேலை பார்க்குறோம், வேலைக்கு போறோம், பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த வேலைக்கு போறதுக்காண்டி நம்ம அந்த கடைக்கு போகணும். நம்ம ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்தாலும், ஒரு ரெடிமேட் கடையில வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் நம்ம வேலைக்கு போகணும் முடிவு எடுத்துட்டோம், முடிவு எடுத்தாச்சு, பேசியாச்சு, கடைக்காரர்கிட்ட பேசியாச்சு, நான் வந்துடுறேங்க, நாளைக்கு வந்துடுறேங்க, நாளைக்கு வேலைக்கு வந்துடுறேங்க, வேலைக்கு வந்துடுங்க, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு மாசம் சம்பளம் தாங்க, இப்படிலாம் ஒரு ஒரு கால அட்டவணை அரவணைச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், அனுமதி. இப்ப இவர் வீட்லயே உட்காந்துக்கிட்டு மாசத்தோட எண்ட்ல போய்கிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஒரு மாசத்தோட எண்ட்ல போயிட்டு இந்த மாசம் முடிஞ்சிருச்சுங்க, மாசம் 1000 தருவாங்களா, அந்த கடைக்காரன் தருவானா, நமக்கு சம்பளம் தருவானா? யோசிச்சு பாருங்க, தரமாட்டான். எப்ப அந்த சம்பளம் நமக்கு கிடைக்கும், நமக்கு அந்த அந்த ஊதியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு அவன்கிட்ட சொன்ன அந்த நிமிஷம், நம்ம அந்த கடைக்காரர்கிட்ட பேசின அந்த நிமிஷத்துல இருந்து அந்த கடைக்கு போய் காலையில நின்று அந்த துணியை வாங்கி அந்த துணியை விற்று அந்த கடைக்காரருக்கு வந்து மனசை சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஒரு லாபம் ஈட்டி கொடுத்த பிறகு மாதம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு உழைச்சி கொடுத்த பிறகு மாசத்துல இருந்ததும் இந்த மாசம் எனக்கு சம்பளம் தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாரு, இந்த மாசம் அவங்க சம்பளம் போட்டு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரு. அதே போலதான் நீங்க செய்யக்கூடிய அந்த பாவத்துமும் சரி, நீங்க செய்யக்கூடிய நலவா இருந்தாலும் சரி, நீங்க வாங்கக்கூடிய எங்க இடம் இருக்கோம்னா பள்ளி தான். பள்ளியோட இடத்துல போய் நீங்க அதிகமா பள்ளியில அணுகும் போதுதான் அந்த மன்னிப்பை கேட்பீங்க. உண்மைதானே? ஒரு வெறுமனையுமே ஒரு மன்னிப்பு கேட்க முடியுமா? ஒரு உள்ள உங்களுக்கு சைத்தான் விட்டுருவாங்கன்னா அப்படின்னா விட மாட்டான், அடுத்தடுத்து வைப்பான் உங்களுக்கு நேரம். காலையில தூங்கி முடிச்சோட என்ன பண்ணுவான், சாப்பிட்றது சிந்தனை, காலையில டீ குடிக்கணும், எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், பாத்ரூம் போகணும், கிளம்பணும், பசங்க கூட விளையாட போகணும், பள்ளிக்கூடம் போகணும். உலகத்துடைய மாயத்துல அப்படியே மூடி மறைச்சு வச்சிருப்போம் அப்படியே சைத்தான் உங்களுக்கு. அப்படியே முன்னாடி ஒரு திரை இருக்கும், அந்த திரையில பாத்தீங்கன்னா நீங்க காலையில எந்திரிக்கணும், காலையில எந்திரிச்சோம்னா அப்படியே ஒரு அட்டவணை இருக்கும். அப்படியே எல்லாருமே அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருப்போம். ஆனா ஹக்கு என்ன இருக்கு, உண்மை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த திரைக்கு பின்னாடி இருக்க அங்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுலதான் இருக்கு. அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில தான் இருக்கு. ஹக்கு எங்க இருக்கு, அங்கதான் இருக்கு. எவன் ஒருத்த அந்த திரையை ஒதுக்கி வச்சு அவ்வளவுதான் அந்த திரையை சுருக்குறானோ, இது அவ்வளவுதான், இதெல்லாம் இவ்வளவுதான். மெயின் என்ன, நம்ம வந்த நோக்கம் என்ன, நம்ம படைச்ச நோக்கம் என்ன அப்படின்னு எவன் அந்த ஹக்கை பார்க்கிறானோ
அவனுக்கு தான் முழு உலகமும் திறந்து கொடுக்கும். திறந்து கொடுத்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும், அந்த திரை இருக்கும், அந்த திரையில மாட்டிடுவாரு. அவன் எப்போ அவன் பள்ளியோட தொடர்புல இருக்கானோ, பள்ளியோட தொடர்புல இருக்கானோ, பள்ளிவாசலுடைய தொடர்புல இருக்கானோ, அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், ஹஜ்ரத் சொன்ன அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, விசுவாசம் சொன்னாங்க 3 அந்த விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். தவறு செஞ்சோங்கிறத நம்ம உணர்வோம், அந்த தப்பை வந்து என்ன பண்ணுவோம், மன்னிப்பு, தவறு செஞ்சுட்டோங்கிறத உணர்ந்து மன்னிப்பு கேட்போம், அல்லாட்ட போய் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். இரு நபருக்குள்ள ஒரு நபர், அதாவது பாவம் வந்து தனி மனித பாவமா இருக்கும், அது ஒரு வகையா இருக்கும். இன்னொன்னு பிறரை துன்பப்படுத்தக்கூடிய பாவமா இருக்கும், பிறரை வந்து காயப்படுத்தக்கூடிய பாவமா இருக்கும். பிறரை காயப்படுத்தக்கூடிய பாவம் வந்து அவங்க மன்னிக்காத வரைக்கும், நீங்க ஒருத்தவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிப்போம், இல்ல பிறருடைய வாகனத்தை தள்ளி விட்டுருப்போம், இல்லைன்னா பிறரை அப்படியே ஒருத்தர் இடிச்சிட்டு போயிருப்பான், அவனை அதுக்காண்டி ஒரு ஏசிருப்போம். இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும், அவங்களோட உள்ளத்தை அவங்க சாந்தப்படுத்தாத வரைக்கும் அந்த மன்னிப்பு மன்னிக்க போகும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கும். ஆனா எப்ப மன்னிப்பு கேட்போம், நீ அவன்கிட்ட கையேந்தி உட்கார்ந்தாதானே மன்னிப்பு கேட்ப. அவன்கிட்ட அல்லாஹ்விடத்துல கையேந்தி உட்கார்ந்தாதானே மன்னிப்பே கேட்போம். அதுதானே உண்மை. நம்ம அவன்கிட்ட கையேந்தாத வரைக்கும் நமக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணமே வராது. அவன்கிட்ட கை ஏந்தி அல்லாஹ் என்னை மன்னிச்சிடா யாரப்பே அப்படின்னு கையேந்துற வரைக்கும் நம்ம மன்னிப்புங்கிற அந்த சிந்தனைக்குள்ளேயே போக மாட்டோம். அவன்கிட்ட எப்ப கை ஏந்துறோமோ, அவன்கிட்ட எப்ப யாசகம் கேட்கிறோமோ, அப்பதான் நம்ம மன்னிப்புங்கிற சிந்தனைக்குள்ளே வரும். அதனால அதிகமா நீங்க பள்ளியோட தொடர்புல தொழுகை ஒவ்வொரு வக்தையும் தவறாம தொழுதுட்டு கேட்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுதுட்டு என்கிட்ட எதுவுமே கேட்காம போறவங்கள ரொம்ப வெறுக்கிறேங்கிறான். தொழுது கடமை பூர்த்தி செஞ்சுட்டாங்க, ஆனா ஒண்ணுமே கேட்காம எழுந்து போயிட்டா கோவப்படுறான் அல்லாஹ். ஆனா அவன் சொன்ன வேலையை தானே செஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஏன் கோவப்படுறான் ஆனா அவனோட கிருபையே கிருபை, அவனுடைய அந்த உள்ளமே வேற. அதனாலதான் அல்லாஹ் தஆலாவுக்கு பல பேர்கள் இருக்கு, அவன் பேரே பெரிய வரலாறு. அது ஒருத்தவங்களுமே சரி அதிகமாக வந்து பள்ளியை கூடிய தொடர்புடைய நபர்களா மாறணும் இன்ஷா அல்லாஹ். அஃப்ரா வந்து தாகா உதுவா போயிடுச்சு. Subhanakallahumma wa bihamdika wa asyhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Subhana rabbika rabbil izzati amma yasifun assalamu alal mursalin alhamdulillahi rabbil alamin.